ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு என்கே ஸ்டோரி பிளாக். வாங்க இப்போ வாழைப்பொத்தியை வச்சு ஒரு சம்பல் செய்கிறது எப்படி என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த வீடியோவுக்கு முதல் தடவை வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாழைப்பொத்தியை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு உரித்து வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உப்பும் கொஞ்சம் போட்டு வைக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த வாழைப்பொத்தி கயறூறிடும். கயறூறினா பிறகு கைக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு அதுக்கு வச்சுட்டு நாங்கள் இனி வாழைப்பொத்தியை கொத்தணும். சின்ன கொத்தணும். கொத்தி உப்புலேயும் தொட்டு கொத்தணும். பிறகு நல்ல சின்ன நல்லா குட்டியாக அறியணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சின்ன இதே மாதிரி நல்ல சின்ன உப்புல தொட்டு அந்த கயர் தண்ணியெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் அந்த உப்புல துவச்சி போட்டுருக்காரு. நல்ல வடிவாக வட்டி சின்ன வட்டி தடுக்கும். இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் வறுத்து சாப்பிட்றத விட இப்படி பச்சையை நாங்கள் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு உடம்புக்கு நல்லது. கல்லடசல் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டு அந்த கல்லடசல் அதுவெல்லாம் இருக்காது. இது சாப்பிட்றது நல்லது. நீங்களும் இதை ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஒரு கைப்புத்தன்மை கசப்புத்தன்மை எதுவுமே இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இப்போ ஒரு வாழைப்பொத்தியும் அப்படியே வட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த உப்பு தண்ணிகிட்ட நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுக்கணும். இந்த கருப்பு தண்ணிகள் இருப்பெல்லாம் போயிடும். இப்போ நாங்கள் சின்ன வட்டின வெங்காயமும் பச்சை மிளகாயும் உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இது ஓகே ஆகிடுது. இனி நாங்கள் இதை புளிஞ்சு பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கிற கட்டியில் போடுவோம். இனி நாங்கள் இதுக்கு தேவையான அளவு பால், முதல் பால் கட்டியான பால் அதுவும் கொஞ்சம் விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு தேவையான அளவு தேசி புளியும் கொஞ்சமாக விட்டு வடிவாயினி நாங்கள் கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் புளியல் உப்புகள் எல்லாமே வடிவாக சேரும். இது நல்லா வேகமாக ஈஸியாக செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் காணும் செய்கிறதுக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த சோறோட சுட சோறோடு நாங்கள் சாப்பிட்டோம்னா அவ்வளோக்கு டேஸ்டாக இருக்கும். இது நல்ல மருத்துவ குணம் கொண்டது. அதால் நீங்களும் இதை ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கிறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.